அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஹான் சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வாங்கி அதை நான் கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும்னெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம்லாம் கிளறணும் இல்லைங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள நல்லா கிளறி கொடுத்துடலாம். வெண்டைக்காயை நம்ம நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. நம்ம சேர்த்த மஞ்சத்தூள், வெங்காயம் இது எல்லாமே நல்லா கலந்து வர்ற அளவுக்கு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போவே நமக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம இடையில இது மாதிரி எடுத்து விட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கிறணும். நமக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வெண்டைக்காய் நல்லா வெந்து வதங்கி வந்துடுங்க. இடையில எடுக்கும்போது நான் கொஞ்சம் போல் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு நமக்கு வெண்டைக்காய் வெந்து வந்தால் போதும். இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறி கொடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக இதில் தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எவ்வளவுக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். தேங்காய் சேர்ந்ததுக்கு பிறகு நம்ம அடுப்பு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கிளறணும்னு இல்லைங்க. ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிம்பிளான நமக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. காய்கறி கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி பண்ணிடலாங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஈஸி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.